அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 2024 ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரியை குப்த நவராத்திரினே சொல்லலாம். இந்த ஆஷாட நவராத்திரி எந்த தேதி வரை இருக்குது? இந்த 9 நாட்களுமே வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த 3 முக்கிய நாட்களில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா 9 நாட்களுமே வழிபட்ட முழு பலனை நாம் பெற முடியும். கண்டிப்பாக இந்த 9 நாட்களிலுமே நீங்கள் வாராகி அம்மனை மனதார நினைத்து ஒரு கோரிக்கையை நீங்கள் அம்மா முன்னாடி வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த நவராத்திரி முடியும் வரை உங்களுடைய கோரிக்கையை அம்மா நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பாங்க. இந்த ஆஷாட நவராத்திரி சக்தி தேவிக்குனே அர்ப்பணிக்கப்பட்டது இந்த நாள். இந்த நவராத்திரி ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதி வரைய முடியுது. இந்த நவராத்திரி நாளில் 3 முக்கியமான நாட்களில் பஞ்சமி திதியுமே வருது. வாராகியை வழிபட உகந்த திதி பஞ்சமி. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என 2 காலங்களிலும் வாராகியை வழிபட வேண்டும் என்றாலும் இந்த ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்களில் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியையை நமகன்னு ஒரு வரி வரும். அப்படின்னா ஆஷாட மாத பஞ்சமியில் செய்யப்படும் பூஜையை பிரியமுடன் ஏற்பவள் அன்னை என்பதுதான் இதன் பொருள். அதனால இந்த நவராத்திரியில் வரும் பஞ்சமி நாளில் நாம் வாராகி தேவியை வழிபட்டு கண்டிப்பாக நாம் வைக்கும் கோரிக்கையை அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க. நவராத்திரியில் பஞ்சமி திதி நடுநாயகமான தினம்னே சொல்லலாம். அதனால தான் அவங்களுக்கு பஞ்சமி வழிபாடு வந்தது. அன்னைக்கே பஞ்சமி என்ற திருநாமமும் உண்டு. அதற்கு பஞ்சமி திதிக்கு உரியவள் என்றும் பஞ்சத்தை போக்குபவள் என்றும் பொருள் வச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த நவராத்திரி என்று வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு இடத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. இந்த நவராத்திரி 9 நாட்களுமே அந்த கலசம் ஒரே இடத்தில் தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு இடத்துலையும் நம்ம மாற்றி வைக்கக்கூடாது. உங்களுக்கு விருப்பமான ஒரு நல்ல இடத்த தேர்வு செஞ்சுட்டு நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல நல்ல ஒரு வாழை இலையை பரப்பி அதில் பச்சரிசி நிறைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு ஒரு கலச செம்பை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து நல்ல ஒரு தேங்காய் எடுத்து சுத்தமாக அந்த தேங்காயை மஞ்சள் பூசிடுங்க. குங்குமம் வைத்து அம்மாவுடைய கண்கள் நினைத்து நீங்கள் வராகியம்மன் நம்ம 9 நாட்களுமே அம்மா நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப முக்கியமாக சுத்தபத்தமாக நம்ம வீட்டில் எந்த ஒரு நான்வெஜ் சேர்க்காம இந்த 9 நாட்களுமே நீங்கள் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக அம்மா உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க. இந்த நவராத்திரி 9 நாட்களுமே நீங்கள் அம்மாவுக்கு தினமும் ஒரு நைவேத்தியம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நைவேத்தியமாவது நீங்கள் வைக்க வேண்டும். இப்படி கலச சம்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பன்னீர், ஒரு பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த வாசனை ஜவ்வாது இதெல்லாம் நீங்கள் போட்டு ஒரு எலுமிச்சம்பழமும் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் 5 மாவிலையோட அந்த தேங்காயும் சேர்த்து வச்சுட்டு மல்லிகைப்பூ, இந்த மாதிரி சிவப்பு நிறம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச மலர்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி இந்த இடத்த நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு ஜூலை 6ஆம் தேதி சனிக்கிழமை வருது. அந்த நாளில் ஆஷாட நவராத்திரியில் ஷல்புத்ரி தேவியை நம்ம சனிக்கிழமை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த குப்த நவராத்திரியின் 2ஆம் நாள் பிரம்மச்சாரிணி தேவி வழிபாடு. 8ஆம் தேதி ஜூலை 8 திங்கட்கிழமை இந்த குப்த நவராத்திரி 3ஆம் நாள் தேவி சந்திரகாந்தா பூஜை. ஜூலை 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி வேற. குப்த நவராத்திரியின் 4ஆம் நாள் குஷ்மாண்டா தேவியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஜூலை 10ஆம் தேதி புதன்கிழமை மிக முக்கியமான நாள்னே சொல்லலாம். அந்த ஜூலை 10ஆம் தேதி புதன்கிழமை பஞ்சமி திதி காலை 8:32க்கு ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை காலை 10:19 வரை பஞ்சமி திதி இருக்குது. புதன்கிழமை நீங்கள் இரவு வழிபாடு செய்யலாம் அம்மாவை.
நவராத்திரி என்றாலே இரவு தான் நாம் வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்த நேரம்னே சொல்லலாம். அதனால் புதன்கிழமை ஜூலை 10ஆம் தேதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு பஞ்சமி திதி இருக்குது, வழிபாடு செய்யுங்க. அதை தவற விட்டவங்க வியாழக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அன்று வராகி தேவியை வழிபாடு செய்வது சிறப்பான பலன். ஜூலை 11ஆம் தேதி வியாழக்கிழமை 5ஆம் நாள் ஸ்கந்த மாதா தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். ஜூலை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6வது நாளில் காத்தியாயினி தேவி வழிபாடு. ஜூலை 13ஆம் தேதி சனிக்கிழமை காலராத்திரி தேவி துர்கா தேவி வழிபாடு. ஜூலை 14ஆம் தேதி அன்று அந்த குப்த நவராத்திரியோட அஷ்டமி திதியும் சேர்ந்து வருது. அதனால் மகா கௌரி தேவி வழிபாடு செய்ய வேண்டும். ஜூலை 15ஆம் தேதி குப்த நவராத்திரி கடைசி நாள் தேவி சித்திதாத்ரி வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இப்படி ஜூலை 10ஆம் தேதி புதன்கிழமை பஞ்சமி திதி வருது, அன்று நீங்கள் அம்மாவை வழிபாடு செய்ய வேண்டும். ஜூலை 13ஆம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி அன்று வருது. சனிக்கிழமையே 2/14க்கு சனிக்கிழமை இரவு அம்மாவை வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை 4/2 வரை இருக்குது. அதனால் நீங்கள் சனிக்கிழமையே நீங்கள் அம்மாவை இரவு வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலன்கள் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த 9 நாட்களுமே நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நமக்கு இன்பமான ஒரு வளம்தான் பெருக வைப்பாங்க நம் வராகி தேவி. நம்மைக்கு பிடித்திருக்கும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகட்டும் என மனமாற நான் வேண்டிக்கிறேன். நிச்சயமாக இந்த 9 நாட்களும் வழிபாடு செய்யுங்க. நன்றி.